வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் எத்தனையோ வீடியோ ட்ராவல் பண்ணி போட்டிருக்கோம், ஃபுட் கண்டென்ட்டெல்லாம் எடுத்து போட்டிருக்கோம். இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுறோம். சரிங்களா? ஒர்க் அவுட்னால் நான் எனக்கு காமெடியாக இருக்குது. நான் பெரிய ஃபிட்னஸ் ட்ரெயினரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு பள்ளிக்கூடத்தில் நான் 11வது படிக்கும்போது வாலிபால் விளையாடுறதுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்த வார்மப்பா, அதுக்கு பேர் வாமின்னா அது கூட தெரில, எனக்கு வார்மப்புன்னு நினைக்கிறேன். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புஷ்அப்ஸ் தண்டால் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து தோப்புக்காரணம் போட போகிறோம் லெக்குக்காக. சரிங்களா? புஷ்அப்ஸும் தோப்புக்காரணம் போட்டோம்னா ஆல் ஓவர் பாடிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு வாரம் செஞ்சுட்டு ஒரு மாதம் செஞ்சுட்டு வர்றதை விட லைஃப் லாங் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓகே, ஓரளவுக்கு நல்லா நமக்கு ஃபிட்னஸாகவே இருக்கும் பாடி. சரிங்களா? அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்படிங்கிறதோடைய கருத்து என்ன அப்படிங்கிற நீங்கள் சொல்லுங்கள். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இங்கே பாருங்க மக்கள்ஸ், நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க போகிறேன். இங்கே ஒரு ஆள் ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கிறாரு. சரி, டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்புறம்லாம் அவன் வந்து என்னையே டிஸ்டர்ப் பண்ணிப்பான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இல்லாமல். மணி 7 மணி ஆக போகுது. சூப்பர், ஆரம்பிக்கலாங்களா? நல்லா தெரியுதா? அந்த கரெக்டாக தான் பொசிஷன் கூட தெரியுதா? ஓகேவா? இதுக்கப்புறம் தான் வேலை. ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணுறோம். ஓகே, அடுத்து தண்டால் எடுக்கிறோம். ஜீரோ பர்சன்டேஜ் ஒர்க் அவுட், 100% ஆட்டிடியூடு கமெண்ட் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ரவுண்ட். ஓகே, தேர்ட் ரவுண்ட். Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Un día yo voy a ser presidente de la República de Colombia. Plata o plomo. Plata o plomo. Plata o plomo. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Plata, 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 plomo. Plata, 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 plomo. Plata, 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 plomo. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Next, 50 தோப்புக்காரன் நினைக்கிறோம். ஓகேவா?
அடுத்த கட்டமாக இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா முருங்கை தலை இருக்குது பார்த்தீங்களா, அது உடைக்கிறக்கே கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டில் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாத உடம்புக்கு எதுக்கிட்ட எத்தனை ஒர்க் அவுட்டுன்னு சொல்லக்கூடாது. இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம், அதனால் அப்படி தான் இருக்குது. இனிமேல் போக போக டெவலப் பண்ண முடியும். நீங்களுமே வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஜிம்முக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. தூங்கி ஏதாச்சும் தோப்புக்காரன் போட்டாலே ஒர்க் அவுட் தான், தண்டால் எடுத்தாலே ஒரு ஒர்க் அவுட் தான். அதை தான் இப்போ நான் முன்னாடி செஞ்சேன். ஓகேங்களா, நான் செஞ்சேன் ப்ராப்பராக செஞ்சேன்னு தெரில, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சேன். செய்ய வேணால் சரிப்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு பழமொழி மட்டும் சொல்கிறேன். எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று செய்கிறது பெஸ்ட்டு. சரிங்களா, அவ்வளோதான். நம்ம செஞ்சால் அப்படி செய்யணும், ப்ராப்பராக செய்யணும், அங்கே போகணும், ஜிம்முக்கு போகணும் அப்படின்லாம் கிடையாது. வீட்டில் டெய்லி நம்மளால் முடிஞ்சு செய்யும் பொழுது அது 1 நாள் 2 நாள் 30 நாள் 48 நாள் 108 நாள் இப்படி கணக்கு ஏற 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம தொடர்ந்து விடாமுயற்சியாக செய்யும் போது நம்மளே அறியாமல் ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் நம்ம ஹெல்த் வைஸும் சரி, நம்ம உடம்பு வைஸும் சரி, வேறு லெவல் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அது பார்க்கலாம் நிறைவேறுமான்னு தெரில. நான் அதை வந்து இன்னிலிருந்து விடாமல் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் மக்கள்ஸ். ஓகே, வாங்க போய் முருங்கத்தலை டிஷன் சூப் வச்சு குடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு. A few moments later. முருங்கத்தலை, வாழைப்பூ, இது வந்து அது வருது கொஞ்சம் கஷ்டம், இது வராது, அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் சாப்பாடு சட்னி. ஓகே, அடா அது போக அடிஷனலாக என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கொள்ளு சட்னி. எங்கள் பெரியப்பா வீட்டிலேருந்து கொண்டாந்தது கொள்ளு சட்னி. இந்த மாதிரி டெய்லி சாப்பிட்டா என்ன பாப்பா மக்களே. அதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் என்ன கேட்டிங்க அப்படின்னா இது வந்து அவள். எங்கள் அக்கா வந்து இங்கே இருக்குது காட்டிடு. எங்கள் அக்கா வந்து குழந்தைக்கு வந்து அந்த அவள் செஞ்சு சோறு விட்டிட்டு இருந்தாளா, அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொடுத்தா சரி, எனக்கு ரெஸ்ட் போ அப்படின்னு. இந்த மாதிரி டெய்லி நம்ம சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா இதுதாங்க ஆரோக்கியமே. சரிங்களா, நான்வெஜ்ஜில் எப்படி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க, நான்வெஜ்ஜாக வீடியோ போடுறே ப்ரோ, ஒரு வெஜ்ஜு உனக்கு பிடிக்காத ப்ரோ. வெஜ்ஜும் பிடிக்கும் மக்களே, இந்த அதுக்கு தான் இத்தனை இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து ரெகுலராக சாப்பிட்டோம் அப்படின்னா ரெகுலராக என்ன எனக்கு வாய்ப்பு கிடைக்காது, ஏதோ ஒரு சில நாள் தான் இப்படி வாய்ப்பு கிடைக்குது. உண்மையாலுமே கண்கொள்ளா காய்ச்சிருக்க வாருங்களே, எல்லா கலரும் கலந்து இருக்குது. எதை ஆரம்பிக்கிறதுனே தெரில மக்களே, வேறு லெவல் இருக்குது. ஓகே, ஏதோ ஒன்று ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் எடுத்தானே இதைத்தான் குடிக்கணும், சூப் இந்த லிக்விட் எடுத்து அதுக்கப்புறம் சாப்பிட்றோம். ஆஹா மக்கள்ஸ், இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை வருஷ வாழ்க்கையில் இன்றைக்கி தான் மக்கள்ஸ் ஒரு ஆரோக்கியமான காலை உணவு. இங்கே பாருங்க எப்படி வேறு லெவலில் இருக்குதா. சரி, ஓகே மக்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வெஜ்ஜு. சாப்பிட ஆரம்பிக்கலாமா? முதலில் எடுத்தவுடன் தமன் குட்டிக்கு தயிர்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த சாமி அவர் தயிர் விரும்பி. நான் ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மோர், அகத்து இலையும் கருவேப்பிலையும் சேர்ந்த மோர். இந்த ஒரு டம்ளர் அடிச்சுட்டு இதை சாப்பிட்டு எப்படா சாப்பிடுவேன் அப்படின்னா அவ்வளோதான் சாப்பாடு. இதில் இருக்கக்கூடியது தான் சாப்பாடு. சாப்பாடை விட நீங்கள் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுங்க, சுகர் லெவல் அதிகமாகும். அது சாப்பாடை விட சாப்பாடு அளவுக்கு கீரை வகைகள் எல்லாமே எடுத்துக்கணும். பட் இதை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணுறது இல்லை. விவசாய குடும்பத்தில் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆயாய் அலைவாங்க, விவசாய பொருள் விளைவிப்பாங்க, கொண்டு விற்றுருவாங்களே தவிர அவங்களுக்குன்னு அவங்க சாப்பிட்றது பெரும்பாலும் வந்து ஆரோக்கியமாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் சாப்பிடணும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா, அதனால தான் உடம்புக்கு நல்லது. ஃபஸ்ட்டு மோரை குடிச்சிடலாங்க, வயிற்றுக்கு குளுமையான மோர். இன்னைக்கு இதில் வந்து 2 வேப்பங்கொத்து உள்ளே போட்டிருக்கிறேன், வேப்பந்தாலையும் போட்டிருக்காரு, கசக்குது. தயிரா செம்மையாக இருக்குது. அடுத்து இந்த முருங்கை சூப் வந்து கடைசியாக தான் குடிப்பேன். சாப்பிட்டதுக்கப்புறம் முருங்கை சூப் கடைசியாக குடிச்சா அது ஒரு இதாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் சாப்பிட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். முருங்கை தலை ஓகேவா? அடுத்தது வாழைப்பூ. வாழைப்பூ சாப்பிட்றியா? வாழைப்பூ ஓகே, சட்னியோட பேசஞ்சு அடிப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஆமாம், இது சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன். இந்த உணவை தயாரித்த இயற்கையான மரஞ்செடி கொடிகளுக்கும், இந்த உணவை சமைத்து கொடுத்த எனது மனைவிக்கும்
இந்த இயற்கைக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நன்றி அப்படியே இனிமேல் சொல்லிட்டு தான் சாப்பிடலாம்னு இருக்கிற அது நிலந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கிற எப்படி நல்ல விஷயம் தானே மக்கள் இந்த சாமி அதிசயமாக இருக்குது சாப்பிட்றேன் பால் தான் குடிப்பேன் என்றைக்குமே சூப்பராக இருக்குது சொல்லுவே வேறு லெவல் வாழைப்பூவா சேர் மேலே பாரு என்ன மேலே ஆடுது தட்டு சாப்பிட்றது கொடுத்தா சேர் மேலே ஏறி ஆடுது சரி ஓகே நன்றி பலவி இந்த கருப்பு கவனி செகப்பரிசியை ஒரு பதம் பார்த்தல்லவா ஹல்வா கருப்பு கவனி செகப்பரிசி ஹல்வா என்ன செய்யணும் வாயில் இருக்குதுன்னு சரி சாப்பிடு பக்கா ஓகே கட் பண்ணிடு